இந்த கான கோயிலுக்கு இன்னும் ஒரு அவங்கள ஆச்சின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனா பாடல்லையும் அவங்க ரொம்ப ஃபேமஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க பாடின வா வாத்தியாரு ஊட்டாண்டு நீ வரங்காட்டி அந்த மாதிரி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு வரைக்கும் பாடல் சில திரைப்பட பாடல்களை அவரை வச்சு இசையமைப்பாளர்கள் பாடி வாங்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாடல்லையும் வித்வத்வம் பெற்ற மனோரமா அவர்கள் இப்பொழுது சுஷீலா அம்மாவை பற்றி சில வார்த்தைகள் பேசுவார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் மும்மூர்த்திகளே, இன்னும் பாடக கலைஞர்களே, என் உயிரில் மேலான இணைய இதயங்களே, அன்பு உள்ளம் கொண்ட அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அன்பு சகோதரியின் அன்பான பணவான வணக்கங்கள். இந்த கான கோயிலின் கானத்தை கேட்பதற்காகவே நான் வந்தேன். இந்த நெல்லை எனக்கு தொல்லை கொடுத்து விட்டார். நீ 7 மணிக்கு வந்தா போதும். நான் நினைச்சேன் 7 மணிக்கு மேலதான் அக்கா பாட போறாங்களா அப்படின்னுட்டு. அவங்க 5:30 மணில இருந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்களா, 6:30 இருந்தா. சோ 1 hour வேஸ்ட் பண்ணிட்டேன்ல நானு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உண்மையா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். முதல்ல என்ன பேசலாம் சொல்லாம நான் பாட்டு கேட்க தான் போறேன். அவங்களுடைய பாட்டை கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, நேத்து நான் பெங்களூர்ல மங்கையர் மலர் அந்த புஸ்தகத்தின் 25வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். என் சகோதரி ரேவதி சங்கரன் அவர்கள் தான் மங்கையர் மலரின் ஆசிரியை. அங்கே அந்த நிகழ்ச்சி நாங்கள் மிக அருமையாக, ரேவதி அவர்களும் நன்றாக பாடுவார்கள். நாங்க வரும்போதெல்லாம் நானும் அதுவும் நிறைய பாடல் பாடிக்கிட்டே வந்தோம். பழைய பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருந்தோம், அதுவும் பாடும். அப்ப நான் சொன்னேன், நாளைக்கு சுசீலா அம்மாவுடைய ஒரு பாராட்டு விழா சுசீலா அம்மாவுக்கு இருக்கு, நீ வரியாமான்னு கேட்டேன். கண்டிப்பா நான் வர்றேன்க்கா அப்படின்னுச்சு. சரி, நான் அதையும் போய் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் சொல்றேன்னா, இந்த ரசிக்கணும். அதனாலதான் அவங்களுடைய அந்த கானத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியாதுங்க. அப்ப பாடின மாதிரியே பாடுறாங்க. இப்பவும் கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. என்ன அழகான ஒரு குரல். அவங்க தெலுங்குக்காரவங்களா இருந்தாலும், மொழி தெலுங்காக இருந்தாலும், அந்த தமிழ எவ்வளவு சுத்தமா பாடினாங்க. யாராலங்க பாட முடியும்? தமிழுக்கும் அமுதென்று பேர் அடிச்சு அந்த தமிழ அவ்வளவு அழகா பாடுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த குயிலுடைய கானம் சாதாரணமா சொல்லுவாங்க, அவங்களுடைய பாட்டு என் காதுல தேன் பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் பாஞ்சு என்ன ஆகும், கொஞ்ச நேரம் அங்க நிக்கும், அவ்வளவுதான். ஆனா சுசீலா அம்மா அவர்களின் குரல், அக்கா அவர்களின் குரல் என் காதில் ஒரு வெள்ளி கம்பியை செய்து அப்படியே காதுக்குள்ள உருளன்னு சரக்குன்னு உள்ள விட்டு அந்த மூளையை போய் அப்படியே டச் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு. நீங்க வேணா நினைக்கலாம், இது ஒரு அரக்கத்தனமான ஒரு ரசிப்பா இருக்கே, இது என்னம்மா இப்படி அப்படின்னு. ஆனால் பாரதி பாடி இருக்கிறான், தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா. அந்த பாரதி என்ன அழகாக தீக்குள் போய் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடான்னு பாடி இருக்கிறான். ஆனா அதுவும் ஒரு அரக்கத்தனமான ரசிப்பு தான். அதே மாதிரிதான் என் அக்காவின் குரல் என் காதில் கம்பி, வெள்ளிக்கம்பியை விட்டு அப்படி அந்த மூளையை போய் அப்படியே டச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த குரலை என்னால மறக்க முடியாதம்மா. உங்களை மறக்கவே முடியாது. இவர்கள் ஒரு பாடகி மட்டுமல்ல, ஒரு அருமையான ஒரு ட்ரெஸ். அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அந்த காலத்துல அருமையா புடவையெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் சிங்கப்பூருக்கு போனோம். ஒரு அருமையான புடவைய கட்டிட்டு வந்திருந்தாங்க. அக்கா எவ்வளவு அழகா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்குக்கா இந்த புடவை அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்ட்டு ரூமுக்கெல்லாம் போயிட்டு ஒரு பார்சல் பண்ணி எனக்கு வந்துச்சு. அக்கா கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா அதே புடவை எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த புடவையை நான் இன்னும் வச்சிருக்கிறேன் அப்படியே பத்திரமா. அவ்வளவு ஒரு நடிகை எல்லாம் அவட தோத்து போயிடுவாங்க. என்ன அவங்களுக்கு என்ன 70 வயசுன்னு யாரு சொன்னா?
யார் சொன்னா? 17 தான். 7 வயசா? இன்னும் குறைச்சிட்டாங்க அவங்க. ஆமா, நான் சொல்லுவேன் சாதாரணமா மேடையில ஆம்பளை கிட்ட வருமானத்தையும் பொம்பளை கிட்ட வயசையும் கேட்க கூடாதுன்னு. ஆனா எப்படியோ இவங்க வயசையும் 70 வயசுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் கூட நினைச்சுக்கிட்டேன் நம்மளை விட மூத்தவங்களா இளவியங்களான்னு. ஆனா 70 வயசுன்னு தெரிஞ்ச உடனே நம்மளை விட மூத்தவங்க தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து நான் கும்பிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் அவங்களுடைய அடே அப்பா என்ன கானம் இதெல்லாம். என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன், எல்லாம் மறந்து போச்சு. என்னக்கா? ஐயோ வந்தது என்ன என்னமோ நினைச்சுக்கிட்டு வந்தேனே. ரொம்ப நல்லா நினைச்சிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்களுடைய கானத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு என்ன அருமையா அந்த தமிழை அவ்வளவு அச்சர சுத்தமா கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்களை எல்லாம், விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் எழுதிய இசையமைத்த பாடல்களை என்ன அருமையாக இந்த காலத்துல பாடுறாங்க. இந்த காலத்துல நிறைய இந்த மிஷின் எல்லாம் வந்துருச்சு, என்னென்னமோ மிஷின் எல்லாம் வந்துருச்சு ஐயா. ஒவ்வொரு அடியா பாடுறாங்க, ஒவ்வொரு வார்த்தையா பாடுறாங்க. அந்த காலத்துல அப்படி இல்ல, முழுசும் பாடணும். முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பாடணும். எங்கேயாவது ஒரு மியூசிக்ல இந்த டிங்குன்னு கேட்டுருச்சுன்னா நிறுத்துங்கப்பா, மறுபடியும் ஆரம்பிங்க, முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஆனா இப்ப அப்படியா? ஒவ்வொரு வார்த்தையா பாடுறாங்க ஐயா. இதெல்லாம் பெரிய பாடலா? இவங்கெல்லாம் அந்த காலத்துல பாடுனாங்களே, அதுதான் பெரிய பாடல், அதுதான் பெரிய கலை. இன்னும் அப்படியே இருக்கு அந்த வாய்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அக்கா அவர்களை புகழ்ந்து பேசுவதற்கு எனக்கு பாக்கியம் இது. அவர்கள் என்னுடைய ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வந்தாங்க. அக்கா உங்களுடைய காலடி என் வீட்டுல படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். உண்மையா எனக்கு அந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு காதல். நான் மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடகி பி சுசீலா அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் லதா மங்கேஷ்கர் அவங்க எல்லாம் யாராரோ. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவங்களாம் வடநாட்டுல இருக்கிறாங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு பிடிச்ச ஒரே பாடகி பி சுசீலா அவர்கள் தான். நான் எந்த மேடையில வேணாலும் நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச அந்த கான சரஸ்வதியை நான் மனமாற வணங்கி என்னுடைய இந்த சிறு ஆச்சி அவர்கள் சுஷீலாவை உளமாற புகழ்ந்து வார்த்தைகளுக்கு அந்த உள்ளத்திலேருந்து அந்த நிஜ பாராட்டு, வார்த்தைகள் தடுமாறுவதை பற்றி அவர்கள் நமக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன அது உள்ளத்திலிருந்து வந்த உணர்ச்சி கொந்தளிப்பை நம் முன்னே கொட்டி விட்டு அமர்கிற. ஒன்னும் பேசி முடிக்கல அவங்க. அக்கா உட்காருங்க. பாத்திமா ரொம்ப அழகா பேசுறாங்க. உண்மையா அது வந்து அண்ணா சீனிவாசன் நான் சொன்னாங்க, பாத்திமா ரொம்ப அழகா இது மேடையில கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. ரொம்ப அழகா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணா அவர்களை பத்தியே சொல்லணும். அண்ணா சீனிவாசன் அவர்கள் என்ன அழகான வாய்ஸுங்க அது. ஒரே ஒரு நிகழ்ச்சியில அண்ணாவும் அந்த இவரு எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஜெயசுதாஸ் 2 பேரும் அவரை கூட்டிட்டு வந்து நிறுத்தி, அந்த பக்கம் ஜெயசுதாஸ் இந்த பக்கம் பாலசுப்ரமணியம் நிக்கிறாங்க. அண்ணா பாடுறாரு அந்த பாடல், அதான் நிலவை என்னிடம் நெருங்காதே அந்த பாடல். அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே அண்ணா இந்த பாட்டை நான் பாடட்டுங்களான்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த பாலசுப்ரமணியம் சொல்றாங்க, உங்க பாடலை பாடித்தான்னா நாங்க வந்து ஃபேமஸ் ஆனோம், மியூசிக் டைரக்டர்கள்ட்ட எல்லாம் உங்க பாடலை பாடித்தான் நாங்க பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தெய்வீக கானங்கள், தெய்வீக. அக்கா சொன்னாங்க ரொம்ப அழகான வாய்ஸ், அவருடைய மெலோடி வாய்ஸ் அப்படின்னுட்டு. அவர் எவ்வளவு பாடல் பாடியிருக்கிறாரு. அடே அப்பா, நிலவிலேயே நிறைய பாடல் பாடியிருக்காரு. நிலவே என்னிடம் நெருங்காதே, நிலவே, நிறைய பாடல் அப்படி நிறைய பாடியிருக்கிறார். எல்லாரும் அண்ணன் ராமூர்த்தி அண்ணனும் அவங்க விஸ்வநாதன் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு இவ்வளவு ரசிக பெருமக்கள் மத்தியில அக்காவை புகழ்ந்து பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த UK முரளி அவர்களையும் நான் பாராட்ட வேண்டும். உண்மையாக ரொம்ப அருமையான ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சுட்டு ரொம்ப நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பாடுறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஆனா போக மாட்டேன், நிச்சயமா இருந்து இன்னும் பாடல்களை கேட்டு விட்டு தான் போவேன். வணக்கம்.